நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கூட்டமான பஸ்ல முண்டி அடிச்சு ஏறி துண்டு, கர்ச்சீஃப், கட்டைப்பை, குடை என கையில் இருப்பதையெல்லாம் தூக்கி போட்டு இடம் பிடிப்பதை பார்த்திருப்போம். அந்த இடத்தில் துண்டு கிடந்தால் அங்கு வேறு யாரும் அமரக்கூடாது என்பது பேருந்து பயணிகளிடையே எழுதப்படாத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் விதி. மீறினால் சில சமயம் குடுமிப்பிடி சண்டையே நடக்கும். ஆனால் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் ஒரு அப்பா கையில் துண்டு இல்லை என்பதற்காக தனது 2.5 வயது குழந்தையையே பேருந்து சீட்டில் அமர வைத்தார். குழந்தையோடு அமர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, நிறைமாத கர்ப்பிணியை அழைத்து வருவதற்காக இரு பாப்பா, அப்பா வந்துடுறேன் என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் திரும்ப வருவதற்குள் பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு விட்டது. கடைசியாக பேருந்து நிறுத்தப்பட்ட இடத்தில் வந்தபோது அங்கு அந்த பேருந்தே இல்லை. பதறிப்போன அம்மாவும் அப்பாவும் ஆட்டோவில் ஏறி ரோடாக தேடி திரிந்தனர். அலையோ அலை என அலைந்து தேடி ஒரு வழியாக சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி உள்ளே ஏறி பார்த்தால் அங்கு குழந்தை இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏறியது வேறு பேருந்து. இருவரின் பதற்றமும் அதிகரித்தது. இந்த தவிப்பை உணர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் அவர்களை கனிவோடு ஆசுவாசப்படுத்தினர். குழந்தை அமர வைக்கப்பட்ட பேருந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலை அறிய பேருந்து நிலைய நேர காப்பாளருக்கு அழைத்தார் அந்த பேருந்து ஓட்டுநர். அப்போது போனை எடுத்த நேர காப்பாளர், உள்ளேய விட்டுட்டா போவீங்க, பஸ் உங்களுக்காகத்தான் 1/2 மணி நேரமா காத்திருக்கு, வாங்க என்றார். மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் சிதம்பரம் பஸ் உங்களால 1/2 மணி நேரம் நிற்கிது வண்டி. வாங்க வாங்க, எங்கேருந்து வந்துருக்கீங்கப்பா? கரெக்டா வாங்க. பின் பதற்றத்தில் இருந்து நிறைமாத கர்ப்பிணியை சமாதானப்படுத்திய போலீசார் அதே பதற்றத்தோடு குற்ற உணர்ச்சியில் தவித்த தந்தையிடம் குழந்தையை ஒப்படைத்தனர். நிலையத்திலிருந்து பேருந்து புறப்படும் போதே அங்கிருந்த ஒரு பெண்மணி, குழந்தையை விட்டு சென்றவர் இன்னும் வரலப்பா, வண்டியை நிறுத்துங்க என வெளியே வந்த பேருந்தை நடத்துனரிடம் சொல்லி மீண்டும் நிலையத்துக்குள்ளேயே கொண்டு வரச் செய்தார். இந்த பரபரப்புக்கு இடையில் தான் தொலைந்து போனது கூட அறியாத அந்த குட்டி பாப்பா பேருந்தில் இருந்தவர்களை தனது மழலை பேச்சால் என்டர்டெயின் செய்து கொண்டிருந்தது. அந்த பாப்பாவுக்கு சாக்லேட் கொடுத்து குஷிப்படுத்தினர் சக பயணிகள். குழந்தைக்கு துளியும் ஏக்கம் வரக்கூடாது என்பதற்காக அம்மாவும் அப்பாவும் வந்துருவாங்க என கூறினர். யாரோட வந்தீங்க? யாரோட வந்தீங்க? உங்க பேரு? அம்மாங்க. ஒரு அம்மா அங்கு இல்லாத குறையை முடிந்தவரை போக்க முயன்றனர். பேருந்தில் பயணித்த பள்ளி கல்லூரி மாணவிகள் முதற்கொண்டு அங்கிருந்த ஒட்டுமொத்த பெண்களும் தாயாகவே மாறி குழந்தையை கவனித்துக் கொண்டனர். அதிலும் ஒரு மாணவி நின்ற பேருந்தில் காற்றோட்டமின்றி குழந்தைக்கு வியர்க்கிறது என்பதற்காக கர்ச்சீஃப் கொண்டு தாயுள்ளத்தோடு கைவரிக்க தொடர்ந்து விசிறிவிட்டார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.